ஹாய், இன்னைக்கு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் லவங்கப்பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். அது பொரிஞ்சதும் வெங்காயம் எண்ணெயில் போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி வரணும். நல்லா வதக்கி வந்தோடனே அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம தக்காளி செப்ரேட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கணும். இதில் சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் ஊற வச்சுருந்த வெள்ளை கொண்டக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட், பீன்ஸ் இதை கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கிறோம். கேரட், பீன்ஸையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ஒரு கால் இது வெந்த அப்புறமா நம்ம தனி மிளகாய்த்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெரைட்டியாக. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் நல்லா கொதித்து வந்த அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கொதித்து நல்லா எல்லா காய் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கணும். இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு. எல்லாம் பளபளன்னு வந்திருக்கு. நெய், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். பாய். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.